வணக்கம் என் அன்பான நேயர்களே. தீபாவளிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கப் போகிறது என்று நான் எழுதியுள்ளேன். இது 100% சாஸ்திரங்களில் நிரூபிக்கப்பட்ட உண்மை. தீபாவளிக்கு பிறகு உங்கள் ஜாதகத்தில் உருவாகப் போகிறது. அந்த மாற்றங்கள் என்ன என்பதை உங்களுக்கு தெரிவிக்கப் போகிறேன். இது இந்த தீபாவளியை உங்களுக்கு மிகவும் விசேஷமானதாக மாற்றப் போகிறது. இந்த தேவகுரு பிரகஸ்பதி யார்? உங்கள் ஜாதகத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த தேவகுரு பிரகஸ்பதி. இவர் பணம், செல்வம், புகழ், மதிப்பு, கௌரவம் ஆகியவற்றின் காரக கிரகம் ஆவார். இங்கு நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உங்கள் மீது சனியின் 7.5 சனி நடந்தாலும் இந்த கணக்கீடு இந்த தீபாவளியில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசை நிச்சயம் கொடுத்து செல்லும். தேவகுரு பிரகஸ்பதி உங்கள் ஜாதகத்தின் சர்வ வல்லமை படைத்த கிரகம். இவர் உங்கள் ராசி அதிபதியாகவும் உங்கள் தொழில்துறையின் 10ஆம் வீடு அதிபதியாகவும் இருக்கிறார். மேலும் தீபாவளிக்கு பிறகு இவர் மிதுன ராசியை விட்டு விலகி கடக ராசியிலும் தனது உச்ச நிலையிலும் பிரவேசிக்கப் போகிறார். இது உண்மையில உங்களுக்கு என்ன யோகத்தை உருவாக்கி கொடுக்கும், மேலும் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பெரிய மாற்றங்களை கொண்டு வரப்போகிறார் என்ற தகவலுடன் இன்றைக்கு உங்கள் முன் வந்துள்ளேன். தீபாவளிக்கு பிறகு தனது உச்ச ராசியிலும் உங்கள் ஜாதகத்தில் ஒரு திரிகோண பாவத்தின் அதிபதியாகவும் 10ஆம் வீடு திரிகோண பாவம் 9ஆம் வீடு வீட்டின் மீது பார்வை செலுத்தும் போது இவர் நுழைந்தவுடன் இந்த தீபாவளிக்கு பிறகு நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத லாபத்தை உங்களுக்கு வழங்கப் போகிறார். திடீர் லாபத்தின் நிலையின் ஒரு மிகப்பெரிய பரிசை இந்த தீபாவளிக்கு பிறகு உங்களுக்கு நிச்சயமாக வழங்கப் போகிறார். 2வது நிலையில் இவர் ஞானத்தின் காரக கிரகம். மேலும் இந்த இடம் புத்திசாலித்தனம், திறமை, அறிவின் இடமாகும். இந்த இடத்தில் அமர்ந்து நீங்கள் உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் திறமையின் ஆற்றலின் பலத்தால் வாழ்வில் சில முடிவுகளை எடுப்பீர்கள். இது சமூகம், குடும்பம், உறவினர்கள் மற்றும் தொழில்துறையில் உங்களுக்கு புகழ், மதிப்பு மற்றும் கௌரவத்தை பெற்றுத்தரும். வயிறு சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனையை நீங்கள் எதிர்கொண்டால் அதிலிருந்து உங்களுக்கு நிவாரணம் அளித்து கொடுப்பார். மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் சிறந்த வெற்றியின் நிலையின் யோகத்தை பெற்றுக் கொடுக்கும் கடமையை மீனராசிக்காரர்களுக்கு தேவ குரு பிரகஸ்பதியின் ஆசீர்வாதத்தால் கிடைக்கும். நீங்கள் கடந்த காலத்தில் மன அழுத்தமான நிலையை எதிர்கொண்டால் இதிலிருந்தும் உங்களுக்கு தேவ குரு பிரகஸ்பதியின் நிலை நிவாரணம் அளிப்பதை காண்பீர்கள். நீங்கள் திருமணமான தம்பதி, திருமணமாகி நீண்ட காலமாகியும் சந்தான பாக்கியம் கிடைக்கவில்லை என்றால் இந்த நிலையும் உங்களுக்கு சிறந்த காரக நிலையை சுட்டி காட்டுகிறது. அங்கு தேவகுரு பிரகஸ்பதியின் ஆசீர்வாதத்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தான பாக்கியத்தின் யோகம் கிடைக்கும். தேவகுரு பிரகஸ்பதி எங்கு அமர்கிறாரோ அங்கிருந்து 5வது வீட்டையும் 7வது வீட்டையும் 9வது வீட்டையும் பார்க்கிறார். இந்த தீபாவளியில் தனது அமிர்த பார்வையால் தேவகுரு பிரகஸ்பதி உங்களுக்கு 2வது பரிசை என்ன கொடுக்க போகிறார் என்று தெரிந்து கொள்வோம். இவரது 5ஆம் பார்வை உங்கள் பாக்கியஸ்தானத்தின் 9ஆம் வீட்டின் மீது விழும். சற்று புரிந்து கொள்ளுங்கள். இவர் திரிகோண பாவத்தின் அதிபதி. திரிகோண பாவத்தில் கோச்சாரம் செய்கிறார். மேலும் திரிகோண பாவத்தை பார்க்கிறார். இதைவிட சிறந்த யோகம் மீன ராசிக்காரர்களுக்கு இருக்க முடியாது. தேவகுரு பிரகஸ்பதியின் 5ஆம் பார்வை உங்கள் பாக்கியஸ்தானத்தின் மீது விழும் பொழுது கடந்த காலத்தில் 7.5 சனியால் நீங்கள் செய்யும் வேலைகள் தடைபட்டு கொண்டே இருந்தது. மீண்டும் மீண்டும் இந்த காரியம் இப்போது நடக்கப் போகிறது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தீர்கள். பிறகு அதில் ஏதாவது தடை வந்து நின்று கொண்டிருந்தது. இந்த நிலையிலிருந்து வெளியே வந்து மிகவும் அழகான விதத்தில் உங்களுக்கு தேவகுரு பிரகஸ்பதியின் ஆசீர்வாதம் கிடைக்கப் போகிறது. தந்தையின் ஆரோக்கியத்தை பலப்படுத்துவார். தந்தையுடன் புரிதல் சம்பந்தமான பிரச்சனை நடந்தால் அதை முடிவுக்கு கொண்டு வருவார். ஏதாவது வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டில் குடியேறும் நிலை குறித்து நீங்கள் யோசித்துக் கொண்டிருந்தால், ஏற்றுமதி இறக்குமதி வேலையை செய்வதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தால் இந்த நிலையை உங்களுக்கு தேவகுரு பிரகஸ்பதியின் ஆசீர்வாதத்தால் கிடைப்பதை காணலாம். இங்கிருந்து தேவகுரு பிரகஸ்பதியின் 7ஆம் பார்வை உங்கள் 11ஆம் வீட்டின் ஆதாயஸ்தானத்தின் மீது விழும். இந்த 11ஆம் வீடு என்ன? இது உங்கள் ஆதாயத்தில் வளர்ச்சியின் இடமாகும். இது உங்கள் ஆசைகளை பூர்த்தி செய்யும் இடமாகும். இது மூத்த சகோதர சகோதரிகளின் இடமாகும். இது சின்ன சின்ன நோய்களின் இடமாகும். இந்த இடத்தில் தேவகுரு பிரகஸ்பதியின் அமிர்த பார்வை விழும்போது ஒன்றுக்கு மேற்பட்ட ஆதாயத்தின் பரிமாணங்களை தேவகுரு பிரகஸ்பதி உங்களுக்கு உருவாக்குற கடமையை எடுத்துக்கொள்கிறார். நீங்கள் ஒரு வியாபாரம் செய்து கொண்டிருந்தால் அதில் மிகப்பெரிய வெற்றியை உருவாக்குவார். நீங்கள் வேலை செய்து கொண்டிருந்தால் 2வது வருமானத்திற்கான வழியையும் ஏற்படுத்தி கொடுப்பார். மேலும் வேலை செய்பவர்கள் பதவி உயர்வு மூலம் ஆதாயத்தில் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுப்பார். ஆசைகளின் பாவமான இந்த இடம் உங்கள் எந்த ஒரு விருப்பமும் மனக்கோரிக்கையும் பூர்த்தியாக வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அதற்காக நீங்கள் நீண்ட காலமாக முயற்சி செய்து கொண்டிருந்தீர்கள். உங்களால் முடிந்த அளவு முயற்சி செய்தும் அது பூர்த்தியாகவில்லை. இப்பொழுது நீங்கள் பார்ப்பீர்கள், தேவகுரு பிரகஸ்பதியின் ஆசீர்வாதத்தால் உங்கள் ஆசைகளும் பூர்த்தியடையும். மேலும் இதில் உங்கள் பாக்கியத்தின் துணையும் காண கிடைக்கும். இவரது 9ஆம் பார்வை உங்கள் ராசியின் மீது விழும்.
இது உங்கள் ஆளுமையின் நிலையை மிகவும் அழகாக மாற்றப் போகிறார். மீன ராசிக்காரர்களை பற்றி சாஸ்திரம் சொல்கிறது, இவர்கள் பெரிய ஞானமுள்ள, புத்திசாலி, அறிவாற்றல் கொண்ட நபர்கள். ஆனால் 7.5 சனி தொடங்கியதிலிருந்து நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எடுக்கும் எந்த முடிவுகளும் தவறாக போகின்றன. என்ன செய்ய விரும்புகிறீர்கள்? நடப்பது என்னவோ வேறு, அதன் விளைவுகள் வேறு ஏதோவாக வருகின்றன. ஆனால் தேவகுரு பிரகஸ்பதியின் உச்சநிலை பார்வை உங்கள் லக்னத்தின் மீது வருவது மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் அழகான நிலையை உருவாக்கி கொடுக்கிறது. நீங்கள் பார்ப்பீர்கள், உங்கள் ஆளுமையின் நிலைகளில் ஒரு தனி புதுமை வரும். மானசீக அழுத்தம், பதற்றம், மனச்சோர்வு ஏற்பட்டால் அது முடிவுக்கு வரும். உங்கள் முடிவு எடுக்கும் கண்ணோட்டம் முற்றிலும் வேறு விதமாக செயல்படும். கடந்த காலத்தில் நான் எந்த தவறுகளால் வெற்றி பெற முடியவில்லை என்று உங்களுக்கு தெளிவாக புரியும். மேலும் அதில் நான் என்னென்ன மாற்றங்களை செய்ய வேண்டும், அதனால் எனக்கு ஒரு சிறந்த காரக நிலையின் யோகம் உருவாகும். இதை நீங்கள் வெறுமனே யோசிக்க மாட்டீர்கள், அதை நீங்கள் செயலிலும் காட்டுவீர்கள். மேலும் அந்த நிலையின் அடிப்படையில் உங்கள் முடிவுகள் பாராட்டத்தக்கதாக இருக்கும். இது சமூகம், குடும்பம், உறவினர்கள், தொழில்துறை ஆகியவற்றில் உங்கள் ஆளுமையின் நிலையை ஒரு விசேஷ நபரின் நிலைக்கு மாற்றிக் கொடுப்பதை காணலாம். இவர் உங்கள் தொழில்துறையின் அதிபதியாகவும் இருக்கிறார். அதனால் வியாபாரம் செய்து கொண்டிருந்தால் வியாபாரத்தில் வளர்ச்சியின் யோகத்தை உருவாக்கி கொடுப்பார். வேலை செய்து கொண்டிருந்தால் வேலையின் நிலையிலும் பெரிய மென்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்க போகிறார். இந்த 5 பெரிய மாற்றங்கள் இந்த தீபாவளிக்கு பிறகு தேவகுரு பிரகஸ்பதியின் ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றன. நான் எழுதினேன், தீபாவளிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் சில பெரிய நிகழ்வுகள் நடக்கப் போகிறது. இப்போது கேள்வி என்னவென்றால், தேவ குரு பிரகஸ்பதியின் பலன் அனைத்து மீன ராசிக்காரர்களுக்கும் சமமாக இருக்குமா? சாஸ்திரம் சொல்கிறது அது சாத்தியமில்லை. நீங்கள் எந்த கிரகத்தின் பலன்களை கேட்கிறீர்களோ அந்த கிரகத்தின் அமர்வு உங்கள் ஜாதகத்தில் ஒரு நல்ல வீட்டில் இருப்பது முதலில் அவசியம். இப்பொழுது இதை நீங்கள் எப்படி புரிந்து கொள்வது? நீங்கள் ஒரு சிறிய சிரமத்தை மட்டும் செய்ய வேண்டும். உங்கள் ஜாதகத்தை திறந்து கொள்ளுங்கள். மேலும் நான் உங்களுக்கு சொல்லும் கணக்கீட்டை உங்கள் ஜாதகத்தில் சரிபார்த்து கொள்ளுங்கள். இந்த நிலை உருவாகவில்லை என்றால் நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலும் உங்களுக்கு சிறந்த காரக வெற்றியின் யோகம் காண கிடைக்கும். தேவகுரு பிரகஸ்பதியின் உங்கள் ஜாதகத்தில் என்ன நிலை உள்ளது? இதை எப்படி சரிபார்ப்பது? உங்கள் பிறப்பு ஜாதகத்திலே லக்னஸ்தானம், இந்த இடத்திலிருந்து நீங்கள் தேவகுரு பிரகஸ்பதியை சரிபார்க்க வேண்டும். லக்னத்திலிருந்து 6ஆம் வீடு, 8ஆம் வீடு, 12ஆம் வீட்டில் தேவகுரு பிரகஸ்பதி இருக்கக்கூடாது. இது முதல் நிபந்தனை. 2வது நிலை என்னவென்றால், உங்கள் ஜாதகத்தில் 10 என்ற எண் எழுதப்பட்டிருக்கும் இடத்தில் இருக்கக்கூடாது. இது 2வது நிபந்தனை. இந்த 4 இடங்களை தவிர தேவகுரு பிரகஸ்பதி உங்கள் ஜாதகத்தில் எங்கு அமர்ந்திருந்தாலும் இந்த சனியின் 7.5 சனியால் உங்கள் வாழ்க்கையில் 49 நாட்களுக்குள் தேவகுரு பிரகஸ்பதியின் ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு சில பெரிய மற்றும் ஒரு சிறந்த காரக நிலையின் யோகத்தை உருவாக்கப் போகிறார். நீங்கள் நினைத்திராத ஒரு நிகழ்வு நடக்கும். தேவகுரு பிரகஸ்பதியின் முழுமையான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க என்ன செய்ய வேண்டும்? ஓம் குருவே நமஹ் என்ற இந்த மந்திரத்தை தினமும் ஒரு மாலை ஜபிப்பது உங்களுக்கு பெரிய இலாபத்தை கொடுக்கும். விஷ்ணு சகஸ்ரநாம பாடலை படிக்க முடியாவிட்டாலும் அதை கேளுங்கள். கேட்பதன் மூலம் பெரிய நல்ல லாபங்கள் கிடைக்கும். மேலும் தேவகுரு பிரகஸ்பதி 6ஆம் வீடு, 8ஆம் வீடு, 12ஆம் வீடு அல்லது நீச நிலையில் இருந்தால் யாராவது உங்களை புஷ்பராக கல்லை அணிய சொன்னாலும் தவறுதலாக கூட அணியாதீர்கள். ஏனென்றால் நல்லது எதுவும் நடக்காது. மனமுருக குரு பகவானை பிரார்த்தனை செய்யுங்கள். இதுவே உங்களுக்கு சிறந்த பரிகாரமாகும். மேலும் விஷ்ணு பகவான் கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள். இந்த தீபாவளி மிகவும் மங்களகரமானதாக இருக்கட்டும். தேவகுரு பிரகஸ்பதியின் ஆசீர்வாதத்தால் நீங்கள் நீண்ட காலமாக பெற விரும்பிய அனைத்து வகையான பௌதிக சுகங்களையும் இந்த தீபாவளியில் நீங்கள் சம்பாதிக்க வேண்டும். மகாலட்சுமி, விநாயகர் மற்றும் குபேரனின் ஆசீர்வாதம் இந்த தீபாவளியில் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். இந்த வாழ்த்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நாளை மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்கள் முன் வந்து நிற்பேன். அதுவரை வணக்கம்.